துலாம் ராசி இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஏன் அப்படி உணர்வாங்கன்னா, அங்கே வெளியில் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களே அதை ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நடக்கும். குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அறியாமல் அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸேஷன் பீரியடில் போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர்றேன். அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகும். வாங்க முடியாமல் போயிருக்கோம், இந்த ரூட் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு கூட பொறுமை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ஆல்கஹால் எடுக்கிறது கூட ஓகே ஜஸ்ட் எடுத்து. என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாரட் கார்டு ரீடிங் மூலமாக இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறமா வருது இல்லையா? அது வந்துட்டு நம்ம துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாரட் கார்டு ரீடிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாரா மேடத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் சொல்லுங்கள், துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ, எந்த இடத்துல ஒரு கஷ்டகாலத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் பதில் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில் சொல்லலாம். யாரெல்லாம் இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு விட்டு விலகி போனாங்களோ அவங்களே தேடி வருவாங்க. நான் பண்ணது தப்பு தான், உன்னை காயப்படுத்தினது தப்பு தான், நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாலஜிஸ் கேட்டு வரா மாதிரியான விஷயங்களும் நடக்கும். எங்கே அவமானப்பட்டாங்களோ அங்கே நிமிர்ந்து நிற்கக்கூடிய விஷயங்களும் உருவாகும். அது எஸ்பெஷலி இந்த குரு பயிற்சி ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துலேயே அதனுடைய எஃபெக்ட் ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு உள்ளுணர்வும் அவங்களுக்கு காட்டி கொடுக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா உள்ளுணர்வு எப்படி காட்டணும்னா ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த அவமானம், அந்த பட்ட வலி, அது ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அறியாமல் அதெல்லாம் மறந்து ரிலாக்ஸேஷன் பீரியடில் போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர்றேன். ஏன் அப்படி உணர்வாங்கன்னா, அங்கே வெளியில் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களே அதை ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நடக்கும். அண்ட் அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்பு உருவாகும். இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு கார் வாங்கணும்னு இருக்கிறாங்க, அதுக்காக போய் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கும், வாங்க முடியாமல் போயிருக்கும், இந்த ரூட் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு கூட தெரிஞ்சிருக்கும். அதே காரை அவங்க போய் வாங்க போவாங்க வேற ஒரு ரூட்டில். ஸோ அப்படியான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போ யாரெல்லாம் என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அந்த பிளானிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு புதிய ரூட் ஒன்று உருவாகும். அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உருவாகும். சில பேர் அந்த பிளானை நான் யூட்டிலைஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க கூட இறங்கிடுவாங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் எப்பவுமே நம்மளுடைய முன்னேற்றம்ன்றது அங்கே அங்கீகரிக்கப்படும். அப்போ ஓகே நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, அந்த ஒரு மனநிலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். ஓகே, சரி, தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது அது ரிலேட்டடான ஒரு விஷயமா ஹெல்த் வைஸாக அவங்களுக்கு துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசி ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது நிதானம் ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். இந்த நிதானம் பொறுமை போயிடுச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஹெல்த்தில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு வெளியே வெக்கேஷன் மாதிரி போகிறாங்க. இப்போ உடனே ஒரு ஹோட்டல் பார்க்குறாங்க, நான் உடனே அங்கே சாப்பிட்டே ஆகணும், நல்லா இருக்குது அந்த ஹோட்டல் அப்படின்னு போகும்போது அங்கே ஃபுட் பாய்சன் ஆகலாம். ஸோ அந்த நான் கேட்பாங்க, அது என்ன பொறுமை நிதானத்துக்கும் ஹெல்த்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதுதான் தொடர்பு. அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்தை பாதிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் ஆல்கஹால் எடுக்கிறது கூட ஓகே ஜஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. அது நாளடைவில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். கூட இருக்கவங்களுக்கு மேபி வருஷக்கணக்கில் கொடுக்காம இருக்கலாம். ஸோ அப்போ இவங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். அப்போ அவசரப்படக்கூடாது. தன்னுடைய உடம்புக்கு எது நல்லது கெட்டதுன்றத கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹேபிட்டை உள்ளே கொண்டு வரலாம். ஒன்று. இன்னொன்று, அவங்க லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், யங் ஏஜ்டாக வந்து
இருக்கணும். அதாவது லுக் லைக் எங்கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கணும். நல்ல ஆக்டிவான உறுதியான ஒரு உடல் நலத்தோடு இருக்கணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதை அவங்க தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா குரு பகவானுடைய அருளும் கிடைக்கும், சூரிய பகவானுடைய அருளும் கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது குரு பயிற்சியில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ துலாம் ராசி இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போது ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வெள்ளி நாணயம் வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்பலாம் இருக்காது, ஒரு 3 கிராம் வந்து 1000 ரூபா தான். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். உடனே கேட்பாங்க 1000 ரூபா வாரம் நான் எடுத்துக்கிற அளவுக்கா இருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், மாதத்துக்கு 1 கிராம் தங்கம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராம் தங்கம், அந்த மாதிரி. வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய வருமானம் ஒரு 50,000 இருக்குது, ஒரு 5,000 ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எஃப்டிஎஸில் போடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள், குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கவே கூடாது. மனசில் ஒன்று எனக்கு சொல்லுது, ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க, அதை செய்யவே கூடாது. மனசாட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. துளாராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த 1 இயர் வரக்கூடிய இயர் வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான நம்பர்ஸ், என்ன மாதிரியான டேயில் ஒரு முக்கியமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அவங்க ப்ராக்டிக்கலாக என்ன ரெகுலராக பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு வந்து 2 டைம் சூட் ஆகும். ஒன்று வந்து ஸ்ப்ரிங், இலையுதிர் காலம் சொல்லக்கூடிய அந்த காலமும், வின்டர் சீசன் குளிர்காலம், இந்த 2 காலமும் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான காலமாக இருக்கிறதால அப்போ அந்த காலகட்டத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், மேரேஜ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அந்த டைமில் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் இல்லாமல் நம்ம இன்ஃபினிட் சிம்பிளாக நிறைய பார்த்தோம். அப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ராஜாவினுடைய புகைப்படம், இப்போ நம்ம ஊர் ராஜாலாம் நல்ல நவரத்ன கற்களோட நல்ல அலங்காரத்தோட அந்தளவுக்கு ப்ளசன்டபுளாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கக்கூடிய ராஜாக்கள், அப்படியான ஒரு புகைப்படம் அதை வந்து அவங்க வாட்ஸ்அப் டிபியில் ஃபோன் டிபியில் வச்சுக்கலாம், ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம், இல்லை அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள் வச்சுக்கலாம், அவங்களுடைய ஆஃபீஸில் கூட அவங்களுடைய கேபினில் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியஸாக இருக்கக்கூடிய கிங் அவங்களுடைய பிக்சர்ஸை வச்சு அடிக்கடி பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க பண்ணும்போது, இந்த பர்டிகுலராக இந்த விஷயம் பண்ணும்போது அவங்களுடைய வெல்த் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் சரி, மணி அட்ராக்ஷனும் சரி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஓகே மேம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் துளாராசிக்காரர்கள் டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேடம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறதுக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈஸியாக எளிமையான ஒரு முறை, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ராஜா மாதிரி இருக்கலாம். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.